வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்ஷனில் ஆல்னு காட்டும். ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். நம்ம வீடியோஸ் நீங்கள் தேவையிலே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே, மறந்துடாதீங்க. நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது நண்பர்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். இது முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். 27/9/2025 ஓணம் பம்பருக்கு உண்டான நம்ம கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு பம்பர் லாட்டரி நடக்குது ஓணமுக்கு உண்டானது. அதுக்குண்டான கெஸிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 26/9/2025 907 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு நம்ம சேனலோட கெஸிங்ஸ் ஏதாவது பாஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கிள் ஷாட்டில் 9ஆம் நம்பர் ஏபூலில் நமக்கு பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி ஏபி நம்ம பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் பிரித்து கொடுத்துருந்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 90 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்தது. ஏபிசி 3 டிஜிட் பார்த்தோம்னா எல்லாமே ஜஸ்ட் மிஸ் தான். இன்றைக்குமே 901 அப்படின்னு சொல்லி டைரெக்டாக நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம், அது ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு. 907 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 971 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இங்கே 97 மேட்ச் பண்ணியிருக்கோம், 0 மேட்ச் பண்ணல, 1 மேட்ச் பண்ணிட்டோம். இங்கே 7க்கு பதிலாக 1 மேட்ச் பண்ணிட்டோம். ரெண்டு இடத்துலையுமே நம்ம 1 கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணனால 1ஆம் நம்பர் உள்ளே செட் பண்ணிட்டோம். 1ஆம் நம்பர் செட் பண்ணனால பெரிய மிஸ் ஆயிடுச்சு. 7ஆம் நம்பர் செட் பண்ணியிருந்தோம்னா தரமான ஒரு வின்னிங் கிடைச்சிருக்கும். இன்னொன்று நம்ம கெஸிங்கில் நம்ம 7ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர், இந்த 2 நம்பர் நம்ம எடுக்கிறதே ரொம்ப ரேராக தான் எடுப்போம். மாதத்துக்கே ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் தான் எடுப்போம். இந்த ரெண்டு நம்பர் தவிர ஆப்போசிட் நம்பர் மட்டும் தான் நம்ம எடுப்போம். நம்ம ஏபிபிசிஎஸ்சி மேலே தான் நாங்கள் ஃபுல்லாக கான்சென்ட் பண்ணுறோம். அதனால் இந்த 7, 3 நம்ம ஆப்ஷனில் வச்சுட்டு மிச்சம் 8 நம்பருக்குள்ளேயே தான் நம்ம ரொட்டேட் பண்ணி மாற்றி கெஸிங்ஸ் எடுப்போம். இந்த 2 நம்பருமே உள்ளே வந்துன்னா நமக்கு ஒரு பெரிய வின்னிங் மிஸ் ஆகுது. எப்போவுமே பார்ப்போம், இதுதான் ஒரு சொல்யூஷன் எடுத்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வர மாதிரி எடுப்போம். நம்ம இப்போ பேட்டர்ன் எல்லாமே மாற்றி தான் நம்ம கொண்டு வந்து நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். பாப்பா இன்னைக்கு பம்பருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற கெஸிங்ஸ் பார்த்துடலாம். 27/9/2025 ஓணம் பம்பருக்கு உண்டான கெஸிங்ஸ் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒரு ட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன கெஸிங்ஸ் வந்தாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. இன்னைக்கு உண்டான ஓணம் பம்பருக்கு உண்டான போர்டு கெஸிங்கில் ஏ போர்டில் 0 மற்றும் 5 2 நம்பர் எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பர் உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பி போர்டில் பார்த்தோம்னா 5 மற்றும் 0, சி போர்டில் 0 மற்றும் 5 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 0-5 வச்சு தான் நான் கான்செப்டாக கெஸிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 0-5 உங்களுக்கு வர மாதிரி இருந்ததை மட்டும் மேற்கொண்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா பாதிலே விட்டுருங்க நண்பர்களே. என்னோட கணிப்படி 0-5 இறங்குச்சு அப்படின்னா ஒரு தரமான ஏபிபிசிஎஸ்சி வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களோட கெஸிங்ஸ் என்ன வந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று எல்லாருமே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கமெண்ட் எல்லாமே நல்லா எல்லாருமே பக்கத்தில் தான் மிஸ் பண்ணியிருந்தோம். நம்மளோட வீடியோவும் பக்கத்தில் தான் மிஸ் பண்ணோம். இந்த கமெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிப்ஸாக ஒரு ட்ரிக்ஸாக எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணிகிட்டே பாருங்கள் நண்பர்களே. இன்றைக்கு உண்டான ஆல் போர்டு பார்த்தோம்னா 0 மற்றும் 5 தான். நம்ம போர்டுக்கு என்ன நம்பர் கொண்டு வருவோமோ அதே தான் ஆல் போர்டுக்கும். போர்டுக்கு வேறு நம்பர் ஒரு 3 நம்பர் போர்டுக்கும், அதுக்கப்புறம் இன்னும் 2 நம்பர் ஆல் போர்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க மாட்டோம். போர்டுக்கு என்ன நம்பர் வருதோ அதே தான் வச்சுன்னு ஆல் போர்டுக்கு 2 நம்பர் நம்ம கொண்டு வந்திருப்போம். அந்த 2 நம்பர் பார்த்தோம்னா 0 மற்றும் 5 தான். இன்றைக்குமே சிங்கிள் ஷாட்டில் பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா நான் இன்றைக்கி 0 தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிங்கிள் ஷாட்டில் 0 ஸ்ட்ராங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் உங்களோட கணக்கு வழக்கில் 0 வருதான்னு பாருங்கள். 0 வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கங்க. 0 வரல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டு நம்பர்களே. ஏபிபிசிஎஸ்சி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஒரு 12 செட்டு டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த 12 செட் என்னென்னு பார்த்துட்டோம்னா 60, 65, 20, 25, 24, 42, 64, 46, 06, 56, 02, 52 அப்படின்னு சொல்லி ஒரு 12 செட்டு இந்த இடத்துல டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த 12 செட்டு உங்களோட கணக்கு வழக்கில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இதிலிருந்து இந்த 12 செட்டுமே நம்மளால் போட முடியாது இல்லையா, அதனால் ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சின்னு கொண்டு வருவோம். அப்படி இன்றைக்கி அமைஞ்சிருக்க பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி என்னன்னு பார்த்தோம்னா 60, 65, 20, 25 திருப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா 06, 56, 02, 52 அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 8 செட்டு மட்டும் இந்த இடத்துல டார்கெட் பண்ணுறேன். இந்த 12லேருந்து தான் நம்ம பிரித்து இந்த 8 செட்டு கொண்டு வந்திருக்கோம். உங்களோட கணக்கு வழக்கில் இது மேட்ச் ஆதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சி என்ன வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்றைக்கு உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்துட்டோம்னா மொத்தம் ஒரு 6 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம். அந்த 6 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 564, 064, 562, 012, 062, 502 அப்படின்னு சொல்லி மொத்தமாக வந்து ஒரு 6 பாக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த 6 பாக்ஸ் உங்களோட கணக்கு வழக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் லிமிட்டாக எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 012, 064 அப்படின்ற ஒரு 2 பாக்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறேன். உங்களோட கணக்கு வழக்கில் இந்த 2 பாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் எடுங்க. இல்லைன்னா இந்த 4 பாக்ஸில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். மேட்ச் ஆகிற பாக்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.